உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு கிச்சடி சார்பாக வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது உங்களுடைய ஃபேவரட்டான யூடியூபின் ஃபேவரட்டான கமெண்ட்ஸ் கஷ்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடுவில் அப்பப்போ சில சனிக்கிழமை மட்டும் லீவ் விட்டுருவேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுற மாதிரியும், நீங்கள் கேட்குற சில முக்கியமான உன்னதனமான கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் உலகத்தில் இது வரைக்கும் எந்த டிவி சேனல்லையும் எந்த யூடியூப்லேயும் வராத ஒரு நிகழ்ச்சி இந்த கமெண்ட்ஸ் கஷ்டங்கள். லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன் டு த ஷோ. செம்பருத்தி அலப்பறைகள் அப்படின்னு போன வாரம் இடியட் பாக்ஸ்க்கு ஹரிஷ் ஜெயா அப்படின்றவங்க இதை கமெண்ட் போட்டுருக்கிறாங்க. அப்படின்னு சிரிச்சுட்டு தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறீங்க. எஸ், ஹரிஷ் ஜெயா மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாத்தையும் நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க, இல்லை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்தாக அந்த செம்பருத்தி நலப்பறைகள் அதே வீடியோவுக்கு இப்ராஹிம் ஷா அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. டேய், நீதானா அந்த அரஹர மகாதேவகி அப்படின்னு கேட்டுக்காரு. ஐயோ, இது என்னடா இது புது குழப்பம் ஆயிடுச்சு. அது சத்தியமா நான் இல்லை, அந்த ஹரஹர மகாதேவகி வாய்ஸ் நான் இல்லை, அந்த கரடி மூஞ்சிக்கார யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறேன். அந்த வாய்ஸை மிமிக்ரி மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். அவ்வளோலாம் கெட்ட வார்த்தை பேசி நான் வீடியோலாம் போட மாட்டேன். சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன், எங்கள் வீட்டில் என்னை செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ஷா அந்த அரஹர மகாதேவிக்கு வாய்ஸ் நான் இல்லைங்க, நான் இல்லை. ஸோ தட் மீ த்ரூ திஸ் மீ டாக்கிங் டு மீ. அடுத்து நம்ம ஏமாற்றிய வைரல் ஃபோட்டோக்கள் அப்படின்னு ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ அது பாட்டுக்கு போயிட்டுருக்குதுன்னு வச்சுங்க. திடீர்னு அந்த வீடியோ போன வாரம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வியூஸ் அதிகமாகிடுச்சு. எனக்கு எல்லா வீடியோஸ்க்கும் வியூஸ் வரணும்னு நினைப்பேன். நான் இந்த ஒரு வீடியோஸ்க்கு மட்டும்தான் ஐயோ இதை பார்க்குறாங்களா போச்சு, நம்ம வேறு இந்த வீடியோவில் ஓவராக வாய் பேசி வச்சுட்டோம், திட்டுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் திட்டுறாங்க, காது கூசுற மாதிரி திட்டுறாங்க. நந்தினி அப்படின்னவங்க போட்டிருக்காங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசு, நாக்கு அறுத்து போடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலைக்கு நாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரி இருந்தாலும் ரொம்ப திட்டியிருக்கிறாங்க இந்த நம்ம ஏமாத்திய வைரல் ஃபோட்டோக்கள் வச்சு. அடுத்து செம்பருத்தி அலப்பறைகள் வீடியோ பார்த்துட்டு கோமதி மனோகரன் அப்படின்றவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டூபிட். If you don't know about Sambarthi, Adi characterization, please don't comment. Adi always கெத்துதா, தமிழ் நம்பர் 1 சீரியல். And also இந்தியாவில் லீவ் 5th place. பா, செம்பருத்தியோட பயங்கரமான வெறியர்களாக இருக்கிறீங்களே. கோமதி மனோகரன், நாங்கள் நல்லா நடித்தா ஏன் கிண்டல் பண்ணுறோம், நல்லா கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் வர சொல்லுங்களேன். அடுத்தாக அதே போன வாரம் இடியட் பாக்ஸ் செம்பருத்தி அலப்பறைகள் வீடியோவுக்கு கிஷோர் சூர்யா அப்படின்ற கமெண்ட் போட்டிருக்காரு. டேய், உன்னால் ரிப்ளை பண்ண முடியாதா? எவ்வளோ நாளாக உன்னோட ஃபேன்னு சொல்கிறேன், ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டேற, உனக்கெல்லாம் 400K சப்ஸ்கிரைபர் தூ அப்படின்ட்டு. என்ன கிஷோர் சூர்யா இப்படி அசால்ட்டாக சொல்லிக்கிட்டீங்க? உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் 400K சப்ஸ்கிரைபர் சாதாரணமாக பூ அப்படின்னு துப்பிட்டீங்களே. போக மாட்டேன், அப்படி செய்யக்கூடாது கிஷோர் சூர்யா. கிஷோர், நீங்கள்லாம் என் தம்பிக மாதிரி வாங்க. அடுத்து மேரி டீனா அப்படின்றவங்க இந்த கோபி ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி போட்ட இடியட் பாக்ஸை கமெண்ட் போட்டுக்கிறாங்க. மேரி டீனா, ப்ரோ நீங்கள் செம்ம, பாழா போன சீரியலை பார்க்காம உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து என்ன அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். வா, மேரி டீனா என்னை ஒரு பெரிய சேனல் ரேஞ்சுக்கு பேசுகிறாங்களே, அதை பார்க்கனா பரவாயில்ல, உங்களை பார்த்தா போதும் அப்படின்றாங்க. வா, தேங்க்யூ மேரி டீனா. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அடுத்து ஆமாம், 2வது வீடியோ, இந்த வீடியோவும் ஐயோ இந்த வீடியோ மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். எதுன்னு கேட்டிங்கன்னா, பாரிசாரோட இன்டர்வியூ வீடியோ. ஏதோ தெரியாதரமாக ஐயாவை இன்டர்வியூ எடுத்து இப்போ சின்ன பையன் நான் எடுத்து வச்சுட்டேன், இந்த அப்பாவி எளிய தமிழ் பிள்ளையை போட்டு இப்படியா செய்கிறது, அதான் அப்பயே செஞ்சு முடிச்சிட்டிங்க, திடீர்னு வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதில் ராகேஷ் ஆனந்த் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு, மிஸ்டர் ஹாப்பி மேன் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. கைண்ட்லி ஸ்டாப் த சோ கால்ட் காமெடி while a vital matter is discussed. ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க. பாரிசாலனுக்கு சிரிப்பு வராதா? பாரிசாலனுக்கிட்ட காமெடி பேசக்கூடாதா? எந்த ஊர் நியாயம் அது? ஐயோ ஏன்டா அப்படி சவுண்டாக பேசுகிற? ஏன் அவருக்கு சிரிப்பு வராதா? அவர்கிட்ட ஜாலியாக பேசக்கூடாதா? அவரும் காமன் மேன் தானே. நான் சின்ன பையன் தானே, என் மேலே கை வச்சு விட்டா.
அடுத்து ஏ சிவா அப்படின்றவர் திட்டிருக்கிறார் நம்மளை செம்பருத்தி போன வாரம் டீட் பாக்ஸை பார்த்துட்டு ஏய் நீ அந்த டேரக்டரு முக்கியமாக செம்பருத்தி டேரக்டர் சார் கிட்ட மரண அடி வாங்க போகிற பார்த்துக்கோ அவங்க சீரியல் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன பிடிச்சா பாரு பிடிக்கலன்னா மூடிட்டு போ ஓவரா கமெண்ட் பண்றீங்க பிடிச்சா பாரு பிடிக்காட்டி போவா அப்போ நான் எப்படி இடியட் பாக்ஸ் பண்ணுவேன் சிவா என்ன இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு அப்படிதான் பண்ணுவோம் போட்டேங்கண்ணா. அடுத்து இந்த மோடி ரிசர்வேஷன் கோட்டா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப பிரமாதமாக வரப்போகுது இந்த வீடியோ அப்படின்னு நினச்சி போட்டேன் ஒரு நாள் ஆச்சு மொத்தமே ஒரு 7000 பேர் தான் பார்த்துருந்தாங்க என்னவோ போங்க ஆனால் வந்து அஜித் விளாகர் அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு சமூக நீதி சிந்தனை உடையவர் அண்ணா நீங்கள் அப்படின்ட்டுருக்காரு தேங்க்யூ வெரி மச் அஜித் இதில் சமூக நீதி அந்த வேட்டருக்குள்ளலாம் பெரிய விஷயம் அதுக்குள்ளலாம் போகிறோம்ல ரொம்ப சாதாரண விஷயம் தான் அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே அது நமக்கு ரைட்டாக தப்பா நான் அவர் கொண்டு வந்ததை முழுசாக தப்புன்னு எங்கேயுமே சொல்ல மேபி நாட் அட் திஸ் டைம் இன்னும் கொஞ்சம் நம்ம வளரணும் இன்னும் அந்த சமூகம் மொத்தமாக வளர்ந்த பிறகு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நான் ஐ ஸ்டில் ஃபீல் அண்ட் ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட் அஜித் விளாகர் தேங்க்யூ வெரி மச் அடுத்தாக ஏஆர் முருகனோலன் ஐயோ ஒருவேளை இது முருகதாஸோட உண்மையான ஃபேக் ஐடியோ தெரியலையே யாருன்னு அவர் என்ன போட்டிருக்காருன்னா 46 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற 5 மினிட்ஸ் கிராஃப்ட்ஸ் எனக்கு லைக் போடுறான் நீ ஒரு ஆள் ஒரு நாள் கூட லைக் போட்டது இல்லையடா அப்படின்னு ஏஆர் முருகனோலன் வந்து நம்ம மேலே பாசத்தில் நம்மளை திட்டிருக்கிறாரு 46 மில்லியன் வச்சுருக்க 5 மினிட்ஸ் கிராஃப்ட் லைக் போடுறப்போ நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு முருகனோலன் லைக் போட்டேன் கமெண்ட்டை படிச்சிட்டேன் என்ன பண்ணணும் இனிமே செலவைக்கணுமா உங்களுக்கு கேள்றா யார்கிட்ட கேட்கிற அண்ணன் கேட்கிற கேள்ற கூச்சமா கேள்றா கேசவன் விச்சு அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ப்ரோ நீங்களும் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறது பாவமாக இருக்குது என்ன பண்ணுறது ஐ ஹவ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஸோ உங்களுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனா அடப்பாவி என்ன ஒரு டேக்கா டெக்னிக்கலாக இருக்கிறீங்களே ஆக்சுவலாக நான் வந்து எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்கிறதுல இது தப்பு இல்லை ஓகே யூடியூப்லேயே அடிக்கடி அதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு சில கிளாஸஸ்லாம் எப்போயாவது சொன்னப்போ சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள் அப்போ தான் புதுசாக பார்க்க வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ பண்ணாமல் சில பேர் போயிடுவாங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆட் ஆகும் மற்றபடி ஒன்று தான் இதில் ஒன்றும் பாவமோ பிச்சையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பட் ஆனால் நீங்கள் பண்ண அந்த நேர்மை இருக்குது பார்த்தியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தமிழண்டா நாங்கள் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறவங்களை கேட்டாலே எனக்கு ஜர்க்காகுது நம்ம ஏமாற்றிய வைரல் ஃபோட்டோக்கள் போட்டா பண்ணி மூடிக்கிட்டு இரு நல்லா வந்துடும் வைலா ஃபுல்லாக தமிழ் தப்பா நல்லா வந்துடும் வாயிலையா ஓகே அதுக்கு தான் வைலா இந்திய வாரலறை ஒழுங்காக பண்ணிடா அது வரலாறை பண்ணி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா தப்பான லூ எங்களுக்கு தெரியும்டா வெண்ணெய்க்கு வந்து வெண்ணே போடா முடிக்கிட்டு நல்லா வந்துடும் வைலா நல்லா வந்துடும் வாயிலன்றதுக்கு மறுபடியும் வைலா பார்த்துக்கோ நாயே அப்படின்னுக்கிறார் தமிழண்டா இந்த தமிழுக்கு வந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருடா தமிழண்டா நீங்கள் முதல்ல தமிழை நல்லா கற்றுட்டு வந்து அப்புறமேல டைப் பண்ணுங்க நம்மளால் இதுக்கே தாங்க முடியல ஃபுல்லா ஸ்பெல்லிங் தப்பு அதுல நம்மள வேற திட்டுறாப்ல வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க அப்துல் மதீன் போடா லூசு உனக்கு என்ன தகுதி இருக்கு சர்க்கார் பத்தி பேசுவேன் சர்க்கார் ரிவ்யூ பண்றதுக்கு என்ன நான் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு MBA படிச்சுட்டு வந்தா உங்களுக்கு போதுமா இல்ல IIT மெட்ராஸ்ல போயிட்டு ஒரு பிடெக் படிச்சுட்டு வந்தா போதுமா என்ன சொல்லுங்க நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேனே ஸோ இந்த வாரத்தோட மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கமெண்ட் ஆஃப் த வீக் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கமெண்ட் ஆஃப் த வீக் சொல்லியிருக்கிறவர் ஏழுமலை ராஜ் அப்படின்றவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு இந்த மோடி சிஸ்டம் கோட்டா சிஸ்டம் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி எஸ் ஐ ஃபென்டாஸ்டிக் ரொம்ப நல்ல வீடியோ நீங்கள் சொன்னது அவ்வளவு ட்ரூ எனக்கு உங்கள் வீடியோவிலேருந்து அந்த கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போடலாம் கண்டிப்பாக இது ரீச் ஆகும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பூஸ்ட்டு போன்விட்டா எல்லாம் கொடுத்துருக்காரு தேங்க்யூ வெரி மச் ஏழுமலை ராஜ் ஸோ தட் இஸ் த கமெண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தோட கமெண்ட்ஸ் கஷ்டங்களை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது சொசைட்டி பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரு ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல்
இப்போ கமெண்ட்ஸ் கஷ்டங்களில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் கமெண்ட்ஸ் கஷ்டங்களில் அதுக்கு பதிலாக நான் தேடி கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறேன். அது எதை பற்றி வேணா இருக்கலாம், என்னை பற்றி இருக்கலாம், இல்லை பொதுவான லைஃப் பற்றி இருக்கலாம், யாரை பற்றி வேணா இருக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், தேவையான கொஷினாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் அதுக்கு ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். அண்ட் நாளைக்கு இடியட் பாக்ஸ் 12 மணிக்கு டாட்